श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यकरं मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मत्प्राचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां गुरुपरम्पराम् यो यो नित्य नित्यमच्युतपदां अच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोदकस्ततितराणि धृणाय मेने अस्मद्गुरो भगवतोऽस्य तथैकसिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। माता पिता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन महन्वयानाम् आद्यस्य नः आद्यस्य नः कुलपतिर्वकुलाभिरामं कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं श्रीमत्पदङ्गिरियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं यूतं सरस्वरस्वमदाभ्य पट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् योगिवाहान् भक्ताङ्गिरिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् प्रणतोऽस्मि नित्यम्। अखिल किल भुवनजन्मदिलीले विनद विविध बोध रक्षैक दीक्षे श्रुति शिरसि विदीप्ते दीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् क्षेमुषि भक्तिरूपा पाराचार्य वसुताम् उपनिषत् व्याप्ति मध्योत्प्रतम् ताराग्नि विदीपन भगत प्राणात्म संजीवनीं पूर्वाचार्य सुरक्षिताम् बहुमति व्याघात दूरस्थिताम् आनीतां तु निजाक्षरैः सुमनसौ भौमा बिबन्धत्यहम् रामानुजाचार्य नमः परमयोगिने यस्रुति स्मृति सूत्राणाम् अन्तर्ज्वरम् असीसमम् ராமானுஜாச்சாரியன் சா கிடையாது ராமானுஜாரிய சொன்னாக்க ஸ்லோகம் குறைஞ்சிரும். ஸ்லோகம் மொத்தம் அதுல மொத்தம் 32 எழுத்து இருக்கணும். ஒரு சாப்ப வச்சுனாக்க அதிகமாகிடும் ஸ்லோகம் இருக்கு அவருக்கு. அதனால ராமானுஜாரிய தஸ்மை ராமானுஜாரிய நம பரமயோகினி யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீசமம். இப்ப நம்ம பாக்குறது ஆரம்படாதிகரணம் பேரு. ஆனா இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னாக்க நம்ம இது மட்டும் படிச்சத ரிவைஸ் பண்ற மாதிரியான ஒரு அதிகரணம். பிரச்சனையே தான் ஆரம்பிச்சிருக்கு. என்ன சொன்னோம்? முதல்ல உலகத்துல நான் சௌக்கியமா இருக்கணும், அதாவது ஆனந்தமா இருக்கணும். மகிழ்ச்சியா இருந்தோம்னாக்க துக்கம் வரும். அந்த மாதிரி இல்லாம மகிழ்ச்சியும் வேண்டாம், துக்கம் வேண்டாம், ஒரு நிலையான டிராங்கிள் ஆனந்தமா இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? ஏன்னா இந்த உலக பொருளா இது ஏதோ ஒண்ணு அதெல்லாம் அச்சீவ் பண்றேன், அச்சீவ் பண்ணியாச்சுனாக்க எனக்கு அதனால ஆனந்தம் கிடைச்சிடுறதானா இல்லை. அதுக்கு மேல வேற ஏதாவது ஒன்று தேட வேண்டியிருக்கு. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா எல்லாரும் தெரிஞ்சது என்னன்னாக்க, இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டு, இந்த ஃபீல்டு இப்போ பேசிட்டு இருக்கேன் மீடியா ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ இருந்து சரி 1995 ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ அசுர வளர்ச்சியாக பார்க்குற G1 G2 எத்தனை வந்துருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த வளர்ந்துட்டே போகிறது. ஆனால் இதில் ஒரு முடிவே கிடையாது. இதுக்கு மேலே வந்தாச்சும் இதுக்கு மேலே வர்றது கிடையாது அப்படின்னு போடுறோம். இன்னும் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வருது. அதுபோல் ஆட்கள் நம்ம எதை அச்சீவ் பண்ணினாலும் அச்சீவ் பண்ணுற மட்டும் அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு கோல், ஒரு ஜீல் அண்ட் ஜஸ்ட் இருக்கும். அப்புறம் அதை அச்சீவ் பண்ணியாச்சுன்னா அதுக்கு மேலே போகணும் முடிவு இருக்காது. லைஃப்பில் அதே மாதிரி எதை அச்சீவ் பண்ணாலும் சரி அதுக்கு மேலே போகணும் தோணிக்குது. ரைட், எனக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம். என்னை பொறுத்த மட்டும் எப்பவும் ஆனந்தமாக இருக்கணும், ட்ராங்குவலாக இருக்கணும். எதை அடைஞ்சா அதுக்கப்புறம் வேற எதையும் அடைய வேண்டாமோ அது வேணும். இதுதான் முதல்ல ஆரம்பிச்சது. முதல்ல அது வேணும்னாக்க என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி பிரம்மம் தான். முதல் சூத்திரம் அதான் சொல்லியிருக்கேன். அதாதோ பிரம்மஜிக்ஷா, பிரம்மத்தை ஆராய்வோமாக. எதுக்காக? நம்முடைய நிம்மதியான நிலையான எல்லையற்ற ஆனந்தம் அடைவதற்காக. எது பிரம்மம்? ஜன்னாத் யஸ்யதா, எது உலகை படைத்து காத்து அழித்து நிலைநிறுத்துகிறதோ அது பிரம்மம். அப்போ நம்முடைய சப்ஜெக்டை எது படைக்கிறதுங்கிறதுக்கு போயிடுச்சு. யாரும் நேரம் இருந்து பார்த்தது கிடையாது, அதனால வேற வழி கிடையாது. வி ஆர் டிபெண்டிங் அப்பான் சம்திங் எல்ஸ். அதுக்கு என்ன வழி? நான் சாஸ்திரம் யோகிப்பார், வேதம் சொல்லத்தான் நம்பி ஆகணும். ஏன்னா யாரும் வேற உலகம் படைக்கச்சி இருந்ததும் இல்லை, உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் இருந்து பார்க்க போறதும் இல்லை. அப்போ வேதம் சொல்றது அப்படின்னாக்க ஆப்த வாக்கியம் சொல்ல, நமக்கு நல்லவா நல்ல நம்முடைய மனசை தெரிஞ்சு சொல்றவா இருக்காளே நமக்கு, அதெல்லாம் ஆப்த வாக்கியம்.
அதான் உதாரணம் சொன்னேன். ஏதோ தெரியாத ஊருக்கு போகணும்னாக்க அந்த ஊர்ல யாராவது தெரிஞ்சவா இருக்காளா, அது இங்க வந்து பக்கத்துல ஒருத்தர் இருக்காளா, அவளை கேட்டுக்கும் போது எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆப்த வாக்கியமா அதை எடுத்துக்கணும். ரைட். இப்ப அது தெரிஞ்சிடாச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்தை எது படைக்க முடியும் அப்படிங்கிறச்சு நமக்கு நம்ம கான்செப்ட் படி 3: அச்சித்து, சித்து, ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரன் படைக்கிறது ஈஸ்வரன், இல்லைன்னா பிரம்மம். இந்த பிரம்மம் தான் உலக படைக்கிறது அப்படின்னு சொன்னோம்னாக்க பிரம்மம் உலக படைக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்க பிரம்மம் வந்து சத்துவ குணம் மட்டுமே உள்ளது, வேற குணங்கள் கிடையாது. உலகத்துல 3 குணம் சத்துவ ரஜ தமோ குணங்கள் சிறந்திருக்கு. இது எதுல இருக்கு? அங்க மூலப்பிரகிருதியில தான் இருக்கு. ஆகவே மூலப்பிரகிருதி தான் உலகின் காரணம் அப்படின்னு வாதிட்டார். இல்லை, அது தப்பு, சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பொருளை படைக்கணும்னாக்க அதுக்கு முக்கியமா வேண்டியது அறிவு. மூலப்பிரகிருதிங்கிறது அறிவற்ற ஒன்றும். அதுக்கு இதுக்கு இந்த படைக்கும் தன்மை கிடையாது. அப்புறம் எப்படியோ ஆர்கியூ பண்ணி பார்த்தாங்க. இதுவா இருக்கட்டுமே, ஒரு ஆத்மாவா இருக்கட்டுமே, ஆத்மா ஆசிட்டிய செயலற்றது. இப்போ மூலப்பிரகிருதி செயல்படக்கூடியது, அதான் 3 குணங்கள் இருக்கு. ஆனா எப்போ அப்படின்னா அதுல ஆத்மா இருந்தாக்க. நான் ஆத்துல ஃபேனை வாங்கி மாட்டிருக்கேன், ஆனா கரண்ட் இல்லைன்னாக்க, ஃபேன் இருக்கேன்னாக்க இருந்து என்ன பிரயோஜனம்? அதுல கரண்ட் வேண்டாமா? சரி, வெறுமை கரண்ட் மட்டும் இருக்குன்னாக்க அது காத்து தானே வருமா? வராதே. அது மாதிரி இந்த எல்லாத்தையும் இந்த 2 சேர்ந்து இருக்கணும், இருந்தால் தான் முடியும். அதனால ஆத்மாவாலையும் படிக்க முடியாது, மூலப்பிரகிருதியாலும் படைக்க முடியாது. அப்போ படைக்கிறதெல்லாம் அப்படித்தானே. எப்படி சொன்னாக்க அதுக்கு சந்தேகமா இருக்கே. முதல்ல அசத்வாயுதமுகிற ஆசித், சதேவ சௌமியாயுதமுகிற ஆசித், ஆத்மாவாயுதமுகிற ஆசித், பிரம்மவாயுதமுகிற ஆசித், இப்படிதான் சொல்லியிருக்கீங்க. அப்போ ஆக மொத்தம் இது நிச்சயம் இல்லாத ஒரு நிலைமையா இருக்கு அப்படின்னு. அப்படி இல்லை, வெவ்வேறு ஸ்டேஜஸ் தான். ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பண்ற முயற்சியில வெவ்வேறு ஸ்டேஜஸ். நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். பெட்ரோலியம் இல்லை கோல் வித் டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் பேர். இதுலேருந்து எடுத்தோம்னாக்க அதுல ஒவ்வொரு டெம்பரேச்சர்ல ஒவ்வொரு பொருள் வெளியே வரும். கெரசின், இது ஏவியேஷன் பெட்ரோல், நார்மல் பெட்ரோல், கீழே நாப்தா, இதெல்லாம் கிடைக்காது. அந்த மாதிரி இப்போ இந்த பிரம்மத்திலிருந்து இது வரணும்னாக்க பிரம்ம இந்த உயிரல் பண்டங்கள் தன் உடலாக கொண்டிருக்கு. அது எப்போ அது காலம் வருதோ, எப்போ அதுக்கு படைக்கணும்னு தோன்றதோ அப்போ நான் நினைக்கிறது. அது இல்லாத மட்டும் பிரம்மம் இல்லாத போதுதான் தோன்றது. அதான் இந்த கடல்ல இருந்து கடற்கரையில உட்காந்து கடலை பார்த்துட்டு இருக்குது, ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன புள்ளி தெரிஞ்சது, அது பெருசா வந்தது, கப்பலா இருந்து அதுக்குள்ள ஆட்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி முதல்ல இருக்க அசத்னாக்க எதுவும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் அதுல ஒண்ணு தோன்றியது, அது ஒண்ணுதான் இருந்தது. இது முக்கியமான பாயிண்ட். சதேவ தத் ஒன்றே. இது ஏவங்கிறது தமிழ்ல தேற்றேகாரம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சதேவ, அது ஒன்றே. ஏகமேவ, ஒன்றாகவே, 2வது தேற்றேகாரம். அத்விதீயம், மறுப்போட சொல்றது. 2 உடன்பாடாகவும் சொல்லிட்டு எதிர்மறையாகவும் சொல்றீங்க. ஒன்றாகவே, இரண்டற்றதாக. ஆக மொத்தம் பேசிக் கான்செப்ட் என்னன்னாக்க ஒண்ணுதான் இருந்தது, பிரம்மம் ஒண்ணுதான் இருந்தது. ஆனா இப்ப இந்த உலகம் எல்லாம் வந்திருக்கு, எதுல இருந்து வந்தது? இந்த பிரம்மத்துல தான் வந்திருக்கு. இப்போ நீ சொல்ற பிரம்மத்துக்கு இந்த மாறுபாடுகள அர்த்த தன்மை, சர்வஜத்துவம், சர்வசக்தித்துவம் எல்லாம் இருந்ததுனாக்க உலகம் அப்படி இல்லையே. என்ன கவனி, உலகம் சொன்னோம்னாக்க இந்த உலகம்ங்கிறது பிரம்மத்துடைய உடல். அந்த உடல்ல இருந்து வந்திருக்கு. எப்பவும் உடல் மாறுபடக்கூடியது, ஆனா உயிர் மாறுபடாது. இங்க சொல்றதுனாக்க பிரம்மம்ங்கிறது உயிர். இந்த உயிரல் பண்டங்கள்லாம் அதுக்கு உடல், அதனுடைய குணங்கள். இதை இதை வேறுபடுத்துறதுனால இது உலகம் பூரா வந்தது. எப்படி வந்தது? அது மாய்ந்தது. ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏய, நான் பல வகையான பிரிவுகளாக படைப்பேன் ஆரம்பிச்சது. அது என்ன பண்ணிட்டு சச்ச தெச்சா போகுது. அது உலகில் உள்ள உயிர் பொருளாகவும் ஆயிற்று,
உயிரிழப்பு கொள்ளாம ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் படைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி, இவைகளில் ஆத்மா மூலம் ஆத்மாவுடன் உள்நுழைந்து இவைகளுக்கு பெயர் உருக்களை கொடுக்க கடவேன். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸ்வேதகேது, உத்தாலகாரணி, மண் கட்டி, மண் பிண்டம், அதுலேருந்து வந்த குடம், சட்டி, சராகம். இப்ப எல்லாம் என்னாச்சு? மண் கட்டி தான் உண்மை, மண் தான் எல்லாம் மண் தான். ஆனால் குடம் வேற, சட்டி வேற, சராகம் வேற. ஒன்று வெவ்வேறையா போறது எப்படின்னாக்க, எதுக்காகன்னா உலக வழக்குல உபயோகத்துக்கு ஏற்ற மாதிரி மண் துகளா இருக்கு, குடம் ஒரு உருவத்தோட குறுகிய வாயோடையும் பருத்த பயிரோடையும் இருக்கு. மண் எதுக்கு தண்ணீர் கொண்ட முடியாது, வேற எதுவும் உபயோகப்படாது. ஆனா குடத்துல தண்ணீர் கொண்ட முடியும். அந்த மாதிரி இதனுடைய காரணமா இருந்தாலும் இதுல வேறுபட்டு இருக்கு. இது வேறுபட்டு இருக்கேனாலும் அது எதனால ஆனது? மண்ணால தான் ஆனது. என்ன சொல்லுவோம்? இந்த குடம் எதனால ஆனது? மண்ணால் ஆனது. குடம்ங்கிறது வேற, மண்கிறது வேறையா தெரியறது. ஆனால் குடத்துக்குள்ள இருந்து அதை குடமாக ஆக்குறது எதுன்னு அந்த மண்ணு தான். அதான் வாச்சாரம்பணம் விகாரம் நாமதேகம் மிருத்திகே தேவ சத்தியம். ஆச்சாரம்னம் உலக வழக்குக்காக விகாரம் வேறுபட்டதா இருக்கக்கூடியது. மிருத்திகே தேவ சத்தியம் இதான் அல்டிமேட்டா இருக்கக்கூடியதுனாக்க மண்ணு தான். புரியுறதா? அதனால இந்த காரணமான பிரம்மம், இந்த காரியமான குடம், சட்டி, பானை வகைராக்கள் எல்லாம் இருந்ததுனாக்க இதுல இருந்து தான் வந்தது. இந்த ரெண்டுக்கு உள்ள தொடர்பு என்ன? ரெண்டு மண்ணு. ஆனா மண்ணு வேறதான், இந்த சட்டி பானை வேறதான். புரியுறதா? இப்ப ஆக மொத்தம் பிரம்மமும் உலகும் ஒரு வகையில தொடர்பட்டும் ஒரு வகையில வேறுபட்டு இருக்கு. இன்னொரு நல்ல உதாரணம் சொல்றேன். இப்ப மாம்பழ சீசன், மாம்பழம் சாப்பிடுங்க, மாம்பழத்தை கடிச்சு சாப்பிடணும், டேஸ்டியா இருக்கும். அப்பதான் அப்போ நம்ம இனிமையான மாம்பழம் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன இருக்கு? நடுவுல கொட்டை இருக்கு. இப்போ இந்த கொட்டைங்கிறது எதுலேருந்து வந்தது? இந்த மாமரத்துல இருந்தா வந்தது. இந்த மாமரத்துக்கு எது காரணம்? இந்த மாதிரி ஒரு கொட்டை தான் காரணம். இந்த ஒரு கொட்டை தான் மாமரமா பரிணமிச்சு மாமரத்திலேருந்து இலை கிளை வகைராக்களா வந்து காயாகி பழமாகி இப்போ வந்திருக்கு. சரி, இந்த பழத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க இனிமையான சதை பகுதியும் அதுல ஹார்டான கடினான கொட்டை பகுதியும் இருக்கு. இந்த கொட்டை என்ன ஆகுது? இன்னொரு மாமரத்துக்கு காரணமாக இருக்கு. இப்போ கொட்டையெல்லாம் மாமரம் இருக்க முடியுமோ? ஆனா இந்த நம்ம சாப்பிடாம அந்த மாம்பழம் கீழே ஊழ்ந்துருத்துன்னு வச்சுக்கோம், என்ன ஆகும்? இந்த சதை பகுதி அழுகி வீணா போயிடும். ஆனா இந்த கொட்டை திருப்பி மண்ணுக்குள்ள போய் முளைச்சு வர முடியும். ஆக இப்ப என்ன ஆகுது? மாம்பழமும் அதன் கொட்டையும் ஒரே இடத்துல இருந்தாலும் சதைக்கு ஏற்படக்கூடிய விகாரங்கள், வேறுபாடுகள் கொட்டைக்கு ஏற்படுறதில்லை. அது தன்னுடைய ஈர்ப்பு சக்தி இழக்கிறது இல்லை. அதனால இதே மாதிரி தான் உலகும் உயிரும் உலகும் பிரம்மமும் இருக்கு. இப்போ இந்த மாதிரி சொன்னதுக்கு சில பேர் முதல்ல சாங்கியன்னு சொன்னாங்க, இட் இஸ் இம்பாசிபிள், ரெண்டும் ஒன்னா இருக்க முடியாது. பிரம்மம் வந்து எல்லா குணங்களும் இருக்கு, உலகம் வந்து வேற குணம் வேறையா இருக்கு. எது ஒரு கச்சா பொருளோ, எது ஒரு காரிய பொருளோ, பொருட்காரணமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராடக்ட் இருந்தாலும். அதனால முக்குணங்களுடையது மூலப்பிரகிருதி, உலகம் அப்படித்தான் இருக்கலாம். அது தேவையில்லை, ரெண்டும் வித்தியாசமா இருக்கலாம், ப்ரூவ் பண்ணணும். இப்போ சொன்ன உடனே ரெண்டும் வேறு உடனாக்க அவன் இதுக்கு அடுத்த அப்படி இருந்தான் நையாயிக்கன். ஆமா, நீங்க சொல்றது ரைட்டு. எப்படின்னாக்க காரியம் வேற, காரணம் வேற, காரியம் வேற. உலகத்துல பிரம்மம் காரணமா இருக்கலாம், ஆனா உலகம் பிரம்மம் இல்லை, உலகத்துல பிரம்மம் இல்லை அப்படிங்கிறது அவனுடைய கருத்து. அவன் என்ன சொன்னான்னாக்க காரணமாக பிரம்மம் இல்லைன்னு சொன்னா சாங்கியன். இல்லை, காரியமான உலகத்துல பிரம்மம் இல்லை அப்படிங்கிற அநியாயிக்கன். நீ சொல்றது தப்பு. அவன் என்ன ரீசன் சொன்னான்?
எந்த பொருள் காரணமா இருக்கோ அது காரியமா இருச்சு, அதுக்கு ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கு. அது ஒரு இன்புட், ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணா தான் அது மாறுறது. மாறுச்சு அதனுடைய பழைய நிலைமையை பூரா இழந்துட்டு, அதனுடைய உருவம் பெயர் எல்லாத்தையும் இழந்துட்டு வேற புதுதான உருவம் பெயர் கிடையாது. இதுக்கு என்ன உபயோகப்படுத்தோ அது இதுக்கு உபயோகம் கிடையாது. அதான் ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல எடுத்துனதுலேருந்து பருத்தி, பருத்தியிலேருந்து பஞ்சு, பஞ்சிலேருந்து நூல், நூல்ல இருந்து வேஷ்டி, வேஷ்டி வேற, நூல் வேற. ஒரு நூல் வேஷ்டி ஆகாது, பல நூல்கள் சேரணும். அதுல ஊளையும் பாவும் சேரணும், அப்பதான் வேஷ்டி ஆகும். ஆக மொத்தம் இந்த இது வேற, பஞ்சு பருத்திங்கிறது வேற, நம்ம கடைசியில கட்டிக்கிற வேஷ்டிங்கிறது வேற அப்படின்னு. இப்ப எம்பெருமான இல்லை, எந்த குணங்கள் எல்லாம் பருத்திக்கு இருக்கோ அதே குணங்கள் வேஷ்டிக்கும் இருக்கு. இந்த பருத்தி மட்டும் இல்லைன்னாக்க வேஷ்டி வரவே வராது. ஒரு கண்டிஷன் படி இந்த ரெண்டும் ஒண்ணா இருக்கும். எப்படி இந்த கொட்டை இல்லைன்னாக்க மாமரம் வராதோ, ஆனா அந்த கொட்டை எப்பவும் சதையோட சேர்ந்து இருக்கோ, சதைக்கு மாறுபாடு உண்டு கொட்டைக்கு மாறுபாடு இல்லையோ, அந்த மாதிரி இருக்கும். ஆகவே சாங்கியம் சொன்னது காரணமும் காரியமும் ஒன்னா இருக்கணும்னா தேவையில்லை, மாறுபட்டுக்கலாம். இங்க காரியமும் காரணமும் மாறுபட்டுதான் இருக்கணும், தேவையில்லை, ரெண்டு ஒன்னாக இருக்கலாம். உலகத்துல அது பிரம்மன் தான் காரணம் மட்டும்தானே, பிரம்மம் தான் உலகத்துக்குள்ளே இருக்கு. எப்படின்னாக்க இதுக்கு பேர், அதனுடைய பேர், பிரம்மத்தினுடைய பேர் அமைஞ்சிருக்கிறதே எப்படிதான், நாராயணன், நாரம் அயனகா, நாராயணாம் அயனகா. நாரம் அப்படின்னா இந்த உலகை, நாரம்னா உலகுகளை, அயனம் இருப்பிடமாக கொண்டவன், உலகுகளை இருப்பிடமாக கொண்டவன், அதாவது எல்லா பொருளுக்குள்ளேயும் இருக்கிறவன். நாராயணாம் உலகங்களுக்கு, அயனம் உலகங்களுடைய, அயனம் இருப்பிடம், உலகங்களை தன் இருப்பிடமாக கொண்டவன், உலகங்களுக்கு தான் இருப்பிடமானவன். உலகங்களை கடந்து அதுக்கு இருப்பிடமா இருக்கான், ஆனா உலகங்களுக்கு உள்ள தான் இருக்கான். ஆகவே உலகுள்ள பொருளை கடந்தும் அதுக்கு உள்ளேயும் இருக்கிறதுனால அவனுக்கு பேரே கடவுள்னு பேரு. இந்த கடவுள் அப்படிங்கிற பேரே உள்ளையும் வெளியும் இருக்கிறதுனால. ஆகவே காரியமும் காரணமும் ஒன்னாவும் இருக்க முடியும், காரியம் காரணமும் வேறையாகவும் இருக்க முடியும் அண்டர் சம் கண்டிஷன்ஸ். புரியுறதா இது? இது மட்டும் இதுக்குள்ள என்ன பண்ணினாக்க, இதுல மொத்தம் நம்ம சொன்ன பாருங்க, ஈஸ்வரன் சித்து அச்சித்து இல்ல, ஈஸ்வரன் மட்டும்தான் உண்மை, மற்ற ரெண்டும் கிடையாது அப்படிங்கிற அத்வைத்தி. ஆமா, ஈஸ்வரன் மட்டும்தான் ஒண்ணும், மற்றதெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு கண்டிஷன்ல இது வந்து சித்து அச்சித்தா ஆறுது அப்படிங்கிறவா ரெண்டு பேர். முதல் இருக்கிறவர் சங்கர அத்வைத்தவாதி, பிரம்ம அஜ்ஞவாதி. பிரம்ம அஜ்ஞவாதினாக்க பிரம்மம் ஒண்ணுதான் உண்மை, அது ஞானமே ஆனது. அது என்ன பண்றதுனாக்க அதை வந்து இந்த அவித்தியைங்கிறது வந்து மூடுறது. இந்த அவித்தியை மூடுறதுனால அது இல்லாத உலகத்தை இருக்கிறதாக நினைக்கிறது. ஆக பிரம்மம் காரணம், காரியமான உலகம் இல்லை. அப்ப காரியம் காரணம் ஒத்துமையா எங்க வந்தது? இதுதான் இல்லையே. இப்போ எனக்கு கனவு வந்ததுன்னாக்க, கனவு வந்து எதுவும் இப்ப இல்லை, அப்போ அதோடைய காரியம் இல்லை, காரணம் நான் ஒருத்தன் இருக்கேன். ஆக மொத்தம் இதுல காரிய காரணம் இந்த பேச்சுக்கு வரல, இடமே இல்லை. ஆகவே இந்த நையாயிகள் கருத்து ஒத்துக்கொள்ள முடியாது. காரியம் காரணம் மட்டும்தான் இருக்கு, காரியம் ஒன்றும் கிடையாது, அது எதுவும் பண்றதும் இல்லை. ஏன்னா பிரம்மத்துக்கு எந்த இதுவும் கிடையாது. அது என்ன, அசேஷ விசேஷரகிதம் பிரம்மைவ சத்தியம் இது வேதாந்த டெண்டிமகா. அதுக்கு என்னன்னாக்க பிரம்மத்துக்கு எந்த வகையான குணமோ செயலோ இல்லாமல் ஞானம் மட்டுமே ஆனது. இதுதான் வேதாந்தங்கள் பறையறிவிக்கின்றன அப்படிங்கிறது சங்கரத்வைதி பிரம்மத்வைதி. அடுத்த இருக்கிறது ஒண்ணுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனா இந்த பிரம்மத்துக்கு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிலாம் சொல்றது பார்த்தாக்க, இப்போ பிரம்மத்திலேருந்து உலகம் வந்தது, உலகம் குறையோடு இருக்குன்னு சொன்னாக்க, பிரம்மமும் உலகமும் ஒன்றுன்னு சொன்னா பிரம்மத்துக்கு குறை வந்துடும். அதனால என்ன பண்ணாக்க, வாஸ்தவம் பிரம்மம் அது அவித்தியை மூடுறது, மூடித்தன என்ன இருந்தாக்க
அது ஒரு ஜீவன் ஆகுது. இந்த ஜீவன் தான் உலக பூரா படைக்கிறது. அப்படி படைக்கிறதுனாக்க அதனால என்ன இருந்தாக்க பிரம்ம பியூரா இருந்துட்டே இருக்கு. இந்த அழுக்குகள் அதுலேருந்து வந்தது, இந்த ஜீவன்லேருந்து வந்தது. ஆகவே இதுக்கு காரியமும் காரணமும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மம் தான் முதல்ல காரணமா போயிடுது. ஆனா இந்த படுற ஜீவன், இந்த ஜீவனே சந்தேகம் உள்ளது. ஏன்னாக்க அதனுடைய அவித்தியை மூடுதல் அந்த முதல் ஜீவனே வந்தது. ஆகவே அதுல காரணம்ங்கிறது பிரபலமா சொல்ல முடியாது. ஆகவே காரியம் வேற காரணம் வேறங்க ஆர்குமெண்ட்டே தேவையில்லை அப்படிங்கிறது இரண்டாவது ஜீவ அக்ஞவாதியினுடைய கன்டென்ஷன். மூணாவது ஒருத்தர் வேதா பேதவாதி. பிரம்மம் தானே மாறுபாடு அடைஞ்சு ஜீவனாகவும் அச்சித்தாகவும் மாறுது. இப்ப இவாழ்ந்த பத்திரத்துல பிரம்மத்துக்கு என்ன பேரு? சத்தியம்னு பேரு. சத்தியமா இருக்கக்கூடியது மாறுபாடு இல்லை, மாறிலி. மாறிலிங்கிறது இந்த மாதிரி மாறுபாடு அடையுது. இதைத்தான் சாங்கியன் நையாயிகன் கேட்டுட்டான். நீங்க எல்லாம் சொல்றீங்க இல்லையா, நீங்க சொல்ற இதெல்லாமே உங்களுக்கு வேறுபாடாப்படுறது. அதாவது பிரம்ம ஜீவ அக்ஞவாதிய பிரம்ம அக்ஞவாதி எதிர்த்து சொன்னார். நீ சொல்றதே ஒரு ஜீவனா வந்துன்னு சொல்றச்சே ரெண்டாயிடுறதே ஆக மொத்தம் அத்வைதம் நிலைக்காதுன்னு. இவ ரெண்டு பேரையும் சேர்த்து அவன் இதன் சொல்லிட்டான் நையாயிகன். நீங்க சொல்றதே தப்பு. பிரம்மத்தை இந்த உலகம் படைக்கிறதுன்னு சொன்னேன்னாக்க பிரம்மத்துக்கு வந்து பொய்ன்னு சொன்னேன்னாக்க பிரம்மம் பொய்யுங்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சுது? வேதத்தினால தெரிஞ்சதுன்னு சொன்னாக்க வேதம் உண்மையா பொய்யா? அதுவும் உலகத்துல தானே இருக்கு. அப்ப நீ சொல்ற உலகமெல்லாம் பொய்யன்னு சொல்றச்சே இப்ப வேதம் பொய்யின்னு ஆயிடாதான். பொய்யான ஒன்னால உண்மையான ஒன்று எப்படி சொல்ல முடியும்? ஸோ நீ சொல்றது ரைட்டு, தப்பு, விட்டுடும். அதுக்கு அடுத்தது ஜீவாக்ஞவாதிக்கு நீ சொல்ற மாதிரி ஒன்று பிரம்மத்திலேருந்து இது வந்துதானாக்க பிரம்மம் வந்து எப்பவுமே ஞானமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னேன்னாக்க அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால அவித்தியை மேலிட முடியுமா? பிரம்மத்துக்கே அவித்தியை வந்ததுனாக்க அப்புறம் மற்ற பேருக்கு ஏன் வராது? அதனால நீ சொல்றது சரியில்லை அப்படின்னு ரெண்டு பேரும் கண்டிச்சுட்டான். ஸோ இந்த மட்டும் நம்ம வந்து நிற்கிறோம். இது மட்டும் புரியுறதா? ஏன்னா இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கு. முன்னால என்ன சொன்னாரோ பிரம்மமும் உலகமும் ஒன்று தான் அப்படின்னு. இல்லை பிரம்மம் உலகம் வேறு வேற தான் இருக்குன்னு சொல்றான். இப்போ இல்லை ரெண்டு ஒன்று தான் திருப்பி சொல்ல போறாரு. பிரம்மமும் உலகம் ஒன்று தான் அப்படின்னு சொன்ன சாங்கியனை மறுத்த இங்கே பிரம்மம் உலகம் வெவ்வேறேங்கிறத இல்லை ஒன்று தான் அப்படி சொல்ல போறாரு. புரியுறதா? கொஞ்சம் தயவு பண்ணி பதில் சொல்லுங்க யாராவது. புரியுது சுவாமி. அதான் ஏன்னா இது நம்ம எதுல இருக்கோம்னு நமக்கே தெரியாம போயிடும். போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இந்த ஏதோ ஒரு படத்துல சொல்ல இல்லையா, அந்த பைத்தியகார வைத்தியனுக்கு எது பிடிச்சா என்ன, அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். இப்போ புக்கு போலாமா? புஸ்தகத்துல 161ஆம் பக்கம். இக்களத்தில் உள்ள சூத்திரங்களும் பொருளும் ததன்யத்துவம் ஆரம்பணாதி சப்தாபியா. இந்த பிரம்மத்தின் என்றும் காரணம் உலகு காரியம் வேறுபட்டதல்ல என்பது வாச்சாரம்பணம் சொல் வழக்குக்காக என்ற வேத வாக்கியங்கள் அறியப்படுகிறது. இங்க என்ன சொன்னேன்? சொல்றது நையாயிகள் சொல்றது காரணம் வேற காரியம் வேற. சொல்றது ஒண்ணுதான். சதேவ ஒன்றாகவே, ஏகமேவ ஒன்றாகவே, அத்வித்தியம் இரண்டற்றதாகவே, ஆகமொத்தம் இருக்கிறது ஒன்னே ஒன்றுதான் இருக்கு. இதுல எது காரியம் எது காரணம்? ஆக மொத்தம் இருக்கிறது ஒன்னேனால இதுல காரியம் வேற காரணம் வேற கிடையாது. ஆகவே எல்லாமே அந்த ஒன்றுதான். அதுதான் சத்து, அதுதான் பிரம்மம். பாவச்ச உபலப்தே. இவ்வுலகு தனித்திருப்பது போல் காணப்படிலும் நுணியாராயில் பிரம்மம் காரணம் என்பது கிடைக்கிறது. பார்க்கறதுக்கு அது வேற இது வேறையா தெரியறது. ஆனா உண்மையா பார்த்தா அதான் காரணம். ரொம்ப சிம்பிளா ஒரு போமே, வேஷ்டிக்கு காரணம் நூல், நூலுக்கு காரணம் பஞ்சு, பஞ்சுக்கு காரணம் பருத்திக்கு காரணம் செடிக்கு காரணம் மண், பஞ்சபூதங்கள். ஆக மொத்தம் நமக்கு இங்க இருக்கக்கூடிய வேஷ்டிக்கு என்ன காரணம்? பஞ்சபூதங்கள். இப்படித்தானே போறோம். லாஜிக்கலா போனோம்னாக்க ஐயாயிகள் லாஜிக்கை தான் படிச்சுட்டு படிக்கணும். ஸோ ஆக மொத்தம் இதுதான் காரணம், வேற வழி கிடையாது. இல்ல
சொல்லுங்கம்மா. பஞ்சபூதங்கள் தான் காரணம்னாலும் ம். மண்ணு வந்து வேஷ்டியா தானா மாறாது. அதான் அதான் somebody has to be there அதில் தான் எஸ் அவங்க எஸ் எஸ் தோத்துறாங்க. ரைட் ஏதாவது ரைட். ஒண்ணு அதேதான். அதாவது மண்ணுல இருந்து புல்லு வரும், புல்லு வந்து மாடு சாப்பிடும், மாடு வந்து பால் கறக்கும், அதுல இருந்து தயிர் வரும், தயிர்ல இருந்து வெண்ணெய், இது நெய் எல்லாம் இருக்கு. அதனால மண் வந்து ஸ்ட்ரெயிட்டா நெய் ஆகாது. ஆனா இன்டைரக்டான ஆகவே காரணம் தானே. முடியாது. ஈவன் சாங்கியர் சொல்றபடி அப்படியே வச்சு மூணு குணங்கள், எல்லா குணங்கள் எல்லாமே அப்படி இருந்து மாறினாலும் இது மாற சான்ஸே கிடையாது. அதுதான் வந்து அதுல ரைட். வந்து இதுல இவங்க தோத்துடுறாங்க. நடுவுல எஸ். ஒண்ணு யாரோ ஒண்ணு இருக்கணும். அப்பதானே மாறும். நீங்க யாரோ ஒண்ணு இல்லாட்டா கூட யாராவது ஒருத்தர் நினைக்கணும். ஏதோ ஒண்ணு நினைச்சிருக்கு இப்படி மாறணும்னு. அந்த ஏதோ நீ- ஒண்ணு நினைச்சிருக்கு. அத நினைச்சதுதான் பிரம்மன். தெரியாதது நமக்கு. அது correct. கண்டுபிடிக்க முடியாதது, பார்க்க முடியாதது. நீங்க அடுத்த பாதத்தினுடைய முதல் சூத்திரத்துல கூட சொல்லிட்டார். இதுதான் சொல்ல போறாரு. அதாவது இதை மாற்றத்துக்கு ஒரு ஏஜென்ட் வேணும். அந்த ஏஜென்ட் அறிவுள்ளனா தான் இருக்கணும். அறிவில்லாதனால பண்ண முடியாது. இந்த காரணத்தை காரியமா ஆக்கணும்னாக்க ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை செய்யக்கூடியது அறிவுள்ள பொருளா இருக்கணும். இதுதான் இதான் பார்க்க போறோம் நம்ம. இப்ப ஆக மொத்தம் இந்த இது கூட ஈவன் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பிரகிருதி எல்லாமே பூமி எல்லாம் இருக்கு. அப்ப ஏ செல்லுலார் ஒரு ஆர்கானிசம் உருவாருது. அந்த ஏ செல்லுலார் ஆர்கானிசம் உருவாகி அதுவே மல்டிபிளா பிரியறது. அந்த ஏ செல்லுலார் ஆர்கானிசம் உருவாகிறதா அதுக்கு வந்து ஒரு பிரக்ஞை, அதுக்கு வந்து ஒரு நாலேஜ் வருது. அதுக்கு நாலேஜ் ஒண்ணு இருக்கு. அந்த நாலேஜ் தான் வந்து ஒண்ணு பலவா போய் அப்புறம் போய் அப்படியே உயிர் வந்து இப்படியே டார்வின்ஸ் தியரியே எடுத்தா கூட அப்படியே வருது. பட் அது எப்படி வந்தது? அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் வந்து அதுக்கு தான் ஆன்சர் இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது எப்படி ஸ்பிளிட் ஆச்சு, ஏன் வந்தது, அதான் தெரியும். போன கிளாஸ்ல சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாத்தையும் சாப்பிடுறோம். அது அந்தந்த உடம்புல அந்தந்த செல் அது எடுத்துக்கிறது, எல்லாம் ப்ரப்போர்ஷனேட்டா வளருது. நமக்காக சொல்லலாம் கிளியரா இருக்கு. நமக்குள்ள எல்லாம் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கு, மாத்துறதுன்னு சொல்றான். இது இருக்கு. ஆனா தாவரங்களுக்குள்ள இருக்கு பாருங்க, அதுல வந்து அது கரெக்டா எடுத்து எங்க இருக்கு இன்னும் சயின்டிஸ்ட் சொல்ல இருக்கு. அது மாதிரி நடக்குதுன்னு தான் சொல்றது. அப்சர்வேஷன் தான் இருக்கே தவிர்த்து வை அப்படிங்கிறது இல்லை. தாவரங்கள் இருக்கு இல்லையா, அது பார்த்து எதை வந்து கிளையாக்கணும், எதை இலையாக்கணும், எப்படி ஆக்கணும் அப்படிங்கிறலாம் தெரியல பாருங்க அதுக்கு. அது மாதிரி இதை பண்றதுக்கெல்லாம் ஒரு அன்னோன் ஃபோர்ஸ் ஆர் விச் இன்டிஃபைனபிள் ஃபோர்ஸ் ஒன்று இருந்துட்டு இருக்கு. அந்த ஃபோர்ஸ் தான் என்ன? நம்ம அதுதான் பிரம்மங்கிறோம். அது அதுக்குள்ளேயே தான் இருக்கு, அதை விட்டு வெளியில இல்லை. கண்ணுக்கு தெரியலங்கிறா இல்லைன்னு சொல்ல முடியாது. புரியுதா? அதுதான் நீங்க சொன்னீங்க. அந்த அதாவது இந்த ஆலமரத்தோட விதையில ஆலமரம் இருக்கு. அதுதான் நீங்க சொன்னீங்க. அது நம்பிதான் ஆனோம். உண்மைதானே? அது இருக்கு. வேற வழி இல்லையே. அதுதான் இருக்கு. வேற வழி இல்லையே. ஆர்கியூ பண்ணணும்னா எதனால ஆர்கியூ பண்ணலாம். ஆனா திஸ் இஸ் ட்ரூ. இப்ப இருக்கிற எல்லா சயின்டிபிக் திங்ஸும் என்ன இருக்கோ அதை தான் ஆராய்ச்சி பண்றாங்களே தவிர்த்து இது ஏன் இப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண முடியல யாராலையும். அதுதான் மேல மேல போயிட்டே இருக்காரு. அப்புறம் வேற வேற எனி டவுட்ஸ் போலாமா? பாவ ச உபலப்தே இவ்வரவு தனித்திருப்பவர் காணப்படினும் நுணிக ஆராய்ந்தால் பிரம்மம் காரணம் என்று கிடைக்கிறது. பாதமரியா மண்ணு காரணம் பிரம்மம் அப்படி விடுறது. சத்வச்ச அபரஸ்ய இல்ல வேறாக காணப்படும் பிரம்மம் நுண்ணிய நிலையில் ஒன்றாகவே இருப்பதால் இப்ப என்னன்னாக்க இருக்கிறது ஒண்ணுதான் இருந்தா எல்லாம் அதுல இருந்து வந்து ஆன வேற வழியே கிடையாது. என்ன பிரச்சனைனாக்கா ஐயா அது வந்து நீங்க சொல்ற சத்துங்கிறது உயிரோடுதா உயிரில்லாததா? உலகத்துல ரெண்டும் இருக்கு. நீ சத்துன்னு ஒன்னா சொல்லியிருந்தானா என்ன இருக்கு? அதுல உயிருள்ளதும் இருக்கு, உயிரற்றதும் இருக்கு. அப்போ ரெண்டு கோளாறு வந்து சேருமே. அறிவுள்ளதுன்னா இந்த அறிவு இருக்கணுமே, அறிவற்றதுன்னா இங்க ஒண்ணுமே இருக்கப்படாது. அப்படி இல்லை. அறிவுள்ளது மெயினாகவும் உயிராகவும், அறிவற்றது உடலாகவும் இருக்கு. உடலுக்கு வேரியேஷன் ஏற்படுத்திட்டே இருக்கும், ஆனா உயிருக்கு வேரியேஷன் ஏற்படாது. அந்த மாதிரி ரெண்டு இருக்கு. அதனாலதான் விசிஷ்ட அத்வைதம். விசிஷ்டம்னா சிறப்பு நிலையான சிறப்புடன் கூடிய அத்வைதம். ஒன்றை தோத்து வேற இல்லை. அதான் வேதத்தினுடைய வாக்கியம் ஒத்து போகும். அசத்யுபதேசா நேதி சேன்ன தன் தர்மாந்தரேன வாக்கிய சேஷாத்யுக்தே சப்தாந்தராச்ச இன்மையே முதலில் இருந்தது என வேதம் சொல்வதால் சத் பிரம்மம் காரிய காரணங்கள் ஆவதில்லை என்பது தவறு. அமைப்பு வேறுபாடு தொடர்ந்து வரும் வாக்கியங்களில் அவ்வாறே காணப்படுவதால்
என்ன சொல்றேன்னா அசத்வாயுதமா கிராஸ்னா அப்பா முதல்ல ஒண்ணுமே இல்லாம தான் இருந்தது. அப்புறம் இங்க வந்தது. இப்போ சென்னையில நங்கநல்லூர் ஒரு போர்ஷன் இருக்கு பாருங்க. அதுக்கு நான் ஒரு 60 வருஷம் முன்னால் இருக்கும். சம்வேர் இன் 60s. அங்கே ஒரு சின்ன கிராமமா இருக்கு. அதுல ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அங்கே எங்கேயோ இதில் இறங்கிவிட்டு பறங்க மேலே எங்கேயோ இறங்கிவிட்டு மீனா பக்கத்தில் இன்னும் வந்து நடந்து போட்டுருக்கு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப என்ன இருந்தது? ஒண்ணும் இல்லாதான் இருந்தது. இப்ப என்ன இருக்கு? நிறைய வீடுகள் இருக்கு. அது மாதிரி சொல்றச்சே அசத்வாயுதமாகிற ஆசிட்னா இன்னதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா இப்ப வந்து ஒண்ணு இருக்குன்னு சொல்ல வந்து அந்த இருக்குதுல என்ன இருக்குன்னா இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. படவச்ச படம்னாக்க துணி, துணியை போலவும் படவச்ச யதாச்ச பிராணாதி உடலுக்குள் ஒரே காற்று, மூச்சு காற்று இதில் வேறுபட்டு காணப்படும். இப்போ ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் இது. அவன் புத்தகத்தில் அவன் மூக்கால மூச்சு விட்டு பக்கம் ரைட். இந்த மூச்சு காத்தான் உள்ள போய் பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் ஆறுது. அது மட்டும் இல்லாம இந்த மூச்சு காத்தினுடைய போர்ஷன் தான் உயிரோடு சேர்ந்து இருந்துட்டு நம்ம உயிராக இருக்க வைக்கிறது. ஆக மொத்தம் ஒரே மூச்சு காத்தா இருந்தாலும் அதனுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு பெயர் எடுக்கிற மாதிரி பிரம்மம் ஒரே பிரம்மமா இருந்தாலும் அது வெவ்வேறு எல்லாம் உருவம் எடுக்கிறச்சு வெவ்வேறு பெயர் ஏற்பட்டிருக்கு உலகத்துல. இது வழக்காக இது இப்படிதான் சொல்ல முடியும். ராமானுஜர் இந்த சூத்திரங்கள் பொருள் கொண்டு மேற்கண்ட வாதங்களுக்கு அளிக்கும் விளக்கம். ஆரம்பண என்னும் சொல்லால் முதற்காரணமான மண்ணே சொல் வழக்குகளுக்காக பானை குடம் என்று சொல்லப்படுவது போல் உயிரல் பண்டங்களை தன் உடலாக கொண்ட சத் என்னும் பிரம்மமே பல பெயர் உருக்களை கொண்ட உலகாயிற்று. ஆகவே யாவற்றுள்ளும் உள்ளுரை ஆத்மாவாக நுழைந்து அவற்றை நிலவரை செய்கிறது. மண் இல்லைன்னாக்க குடமோ சட்டியோ பானையோ வருமா? வராது. சட்டி பானையெல்லாம் அது இருக்கிறதுனால வெவ்வேறு உருவத்தில் இருக்கிறதுனால பேர் வேறையா இருக்க தவிர்த்து ஆனா உள்ள இருக்கிறது போற மண்ணு தான். அப்படி அடுத்தது அதுக்கு அடுத்தது என்னன்னாக்க என்ற ஒன்றை அறிந்தால் யாவும் அறியப்பட்டதாகுமோ என்பதாலேயே அறியப்பட வேண்டிய பண்டங்கள் பல இருப்பதும் அவற்றுக்கு காரணமான ஒன்று இருப்பதும் தெளிவாக குறிப்பிடுகிறது. ஏக விஞ்ஞானேன சர்வம் விஞ்ஞாதம் பகுதி. இந்த ஒன்று தெரிஞ்சுனேனாக்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னாக்க எந்த ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ஏதோ ஒன்று இருக்கு, எல்லாத்தையும் உள்ளடிக்கிறதா ஒன்று இருக்கு. அதை தெரிஞ்சணும்னாக்கா அதுல என்ன ப்ராடக்ட்ஸ் என்ன நமக்கு தெரியாது. ஸோ ஆக மொத்தம் சொல்ற இந்த வாக்கியத்திலேயே அந்த ஒன்றும் எல்லாத்தையும் உள்ளடிக்கணும் ஒன்றும் அதுலேருந்து வெளிவந்த பலவும் இருக்கு. ஆக அத்வைதம் தான் ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்றதுக்கு வழி இல்லை, மற்றதும் அறிந்து இருக்கு. ஆனா அது அடைக்கின்ற ஒண்ணு இருக்குங்கிறது கிளியரா தெரிகிறது. காரணத்தின் நிலை மாறுபாடே காரியம். பல நூல்கள் ஒரு ஒழுங்கிற்கு ஏற்ப இணைவதால் துணியாவதும் ஒரே காற்று மூச்சு காற்று அபாரன் ஆகியவளாக மாறுவதும் ஒரே மனிதன் பாலன் வாலிபன் கிழவன் என்ற நிலையில் அடைதலும் கண்டு. ஆகவே காரியம் காரணத்தின்று வேறுபட்டதல்ல. ஸோ காரியம் வேற காரணம் வேறன்னு சொல்ல முடியாது. உயிர்ந்தா தானே சொல்லி ஒருத்தன் பாலனா இருப்பான் வாலிபனா இருப்பான். அப்ப அது இல்லைன்னாக்க வராது இல்லையா? அதனால காரியம் வேற காரணம் வேறு இல்லை. பிரம்மம் ஒன்றே காரணம் என்று அறியாது வேதம் ஓதும் பயிற்சி மட்டும் செய்து வந்த தன் மகனுக்கு அதை நன்கு விளக்குவதற்காக பல எடுத்துக்காட்டுகளை காட்டி, குழந்தாய் இது அறியப்படாமல் அசத் முதலில் இருந்தோ. அதுல அசத்துன்னு போட்டாக்க சத்துக்கு எதிர்ப்பதும்னு அர்த்தம் இல்லை, இல்லாதது, நம்ம இந்த விளக்கி சொல்ல முடியாதது. சத்துனாக்க இது இது சேர், இது லேப்டாப் அப்படின்னு சொல்றேன். ஆனா இது இல்லைன்னாக்க ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லையேன்னு அர்த்தம். லேப்டாப்பே எங்கேயும் இல்லை, சேரே எங்கேயும் இல்லை, எதுவுமே இல்லைன்னு அர்த்தமா? நாம் பார்த்து சொல்ற மாதிரி யார் விளக்கி சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. முதல்ல அப்படித்தான் இருந்தது. அப்புறம் அதுலேருந்து இது வந்தது, அதுலேருந்து அது வந்தது அப்படின்னு வரிசைச்சு வருந்தது வந்து அசத்வாயுதமுங்கிற ஆசைன்னு சொல்ல சேர்ந்து அசத் முதலில் இருந்ததோ அது பிறகு இருப்பை உடையதாக ஆயிற்று. அந்த ஆத்மான்னு சொல்லச்சுதான் செயல்திறன். அதுக்கு ஞானமும் செய்யும் திறனும் உண்டது. செயல்திறன் கொண்டது முனைந்தது, தான் பலவாக ஆனது. அப்பலவற்றிற்குள்ளும் தானே நுழைந்து
பெயர் உருக்களை கொடுத்தது என தெளிவாக விளக்குகிறார். கிளீனா இருக்கு. அனேன ஜீவேன ஆத்மன அனுப்பிரவிஷ்ய, அதே சொல்ற சச்சத்யச்சா பவது, அது உயிர் உள்ளதாகவும் ஆச்சு, உயிரற்றதாகவும் ஆச்சு. அவைகளுக்குள்ளே ஆத்மாவுடன் உள்நுழைந்து அவைகளுக்கு வெவ்வேறு பெயர் உருக்களை கொடுத்தது. இது ரொம்ப கிளியரா வேத வாக்கியம் சொல்றது. அப்போ ஒண்ணுதான் சொல்றது என்ன அர்த்தம்? இப்போ பிரம்மம் உண்மை, ததைக்ஷத பகுவசியாம் பிரஜாயேய, அதனுடைய நினைவு உண்மை, அது நினைத்தது பலவாக ஆவேன்ட்டு. இப்போ உண்மையான பிரம்மம் ஒரு உண்மையான முனைப்பட ஒன்று பண்ணித்தான் அது உண்மையாக தானே இருக்க முடியும், பொய்யா இருக்க முடியுமா? ஒரு தச்சன் நான் இந்த சேரை பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிட்டான்னாக்க, அவன் கருவிகள்லாம் இருக்கு, அவங்க அவன் முனைப்பு இருக்கு பண்ணுறான்னாக்க, அவன் இல்லை சும்மா அபிநயம் மட்டும் காமிச்சான் சேரே வரலன்னு சொல்ல முடியுமா? உலகம் பொய்யும் சொல்ல முடியுமா? இன்னொன்னும் அந்த தச்சனுக்கு அதை செய்யும் திறனும் செய்யக்கூடிய அந்த முனைப்பும் இல்லைன்னாக்க, அப்போ இந்த குணமே இல்லைன்னாக்க உலகம் எப்படி வர முடியும்? அடுத்த கேள்வியும் கேட்கிறார். இப்போ இந்த உலகம் பூரா பொய் சுவாமி, சரி நீ சொல்றத ஒத்துக்கிறோம் அப்படின்னாக்க, இன்னைக்கு இத்தனை இது மனுஸ்மிருதி வந்திருக்கு, இத்தனை உபனிஷத்து வந்திருக்கு, இதெல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் உண்மையா பொய்யா? உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒழுங்குபடுத்திருக்கு. மனுஸ்மிருதி என்ன சொல்றது? ஆகாரம் விவகாரம் தசிவ பண்றது. ஆகாரம்னா என்னென்னலாம் சாப்பிடலாம், அது மட்டும் இல்லாமல் வாயால் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் புலன்களாக அறியக்கூடியது எல்லாத்துக்கும் இதெல்லாம் தர்மத்துக்கு உட்பட்டு இதெல்லாத்தையும் பண்ணலாம். விவகாரம் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா எப்படி சால்வ் பண்றது, இந்த ரெண்டையும் சொல்றது. இப்போ மனுஸ்மிருதிங்கிறதே பொய்யா, வேஸ்டா? அப்போ இந்த ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கு, இவ்வளவு சாஸ்திரங்கள் வந்திருக்கு, எல்லாம் பொய்யா? சம்ஸ்கிருதத்துல வியாகரணம், தர்க்கம், வியாகரணம் எல்லாம் வந்திருக்கு, எல்லாம் பொய்யா? அப்போ பிரம்மம் உண்மைனாக்க இதெல்லாம் உண்மையா தானே இருக்க முடியும். பிரம்மம் தான் படைச்சதுன்னா எல்லாம் உண்மையா தானே இருக்க முடியும். ஆக மொத்தம் பிரம்மத்தை தவிர்த்து வேற எதுவும் இல்லைன்னு சொல்றதே சரியில்லை. ஒரே வார்த்தையை பிடிச்சிக்க கூடாது. அது ஒண்ணுதான் இருந்தது, வேற எதுவும் இல்லை அப்படின்னாக்கா, ஆமா ஒண்ணுதான் இருந்தது. இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு விளக்கணமே தவிர்த்து இல்லை இன்னொன்னே இல்லை அப்படின்னாக்க, நம்ம சொல்றது அப்படின்னாக்க, ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நீ ப்ரூவ் பண்ணிட்டோம்னாக்க, ஏதாவது ஒன்று எடுத்துடலாமே, தான் ப்ரூவ் பண்ணிட்டோமே, இனிமேல் எதுக்கு ஒய்யோ எக்ஸோ ஒன்று எடுத்துட்டா போறோமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அந்த ஆத்மா செயல்திறன் கொண்டது முனைந்து தான் பலவாக ஆனது. அந்த பலவற்றிற்குள்ளும் தானே நுழைந்து பெயர் உருக்களை கொடுத்தது என தெளிவாக விளக்குகிறார். இதன் தொடர்ச்சியாக ஏனைய உபநிடதங்களில் நாராயணன் ஒருவனே இருந்தான், சதுர்முகனோ ஈசானனோ இல்லை என்றும் இவை யாவும் உவனிடமிருந்தே தோன்றியன என்றும் அதிலே சொல்றது. நாராயணாத் பிரம்மா ஜாயதே, நாராயணாத் ருத்ரோ ஜாயதே, நாராயணாத் சக்ரோ ஜாயதே அப்படின்னு நாராயணன் இவர்களெல்லாம் தோன்றினார்கள் அப்படின்னு விவரமா சொல்றது. காணும் இவ்வுலகு யாவும் பிரம்மமே என்றும் கூறப்பட்டுள்ளது. அதனால என்ன பண்றோம், இப்ப இருக்கிறது எல்லாமே அந்த பிரம்மத்தினுடைய ப்ராடக்ட் தான், பிரம்மம் தான் உள்ள இருக்கு என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் ஜீவாத்மா பரமாத்மாவின் காரியம், பரமாத்மா முழுமை, ஜீவாத்மா பகுதி என்று காரண காரிய ஒற்றுமையை காட்டுகின்றன. இப்போ நம்ம ஆத்துல கார்த்திகை என்ன பண்றோம், முதல்ல பெருமாளுக்கு முன்னால விளக்கு ஏற்றணும், ஏற்றிட்டு அப்புறம் நிறைய அகல்ல எண்ணெய் விட்டுன அதுலேயே ஏற்றிக்கிறோம். இப்போ இந்த அகல்ல ஏற்றின விளக்குக்கு எல்லாத்துக்கு எது காரணம்? இந்த பெருமாள் முன்னால் ஏற்றின அந்த விளக்கு காரணம் இல்லையா? அது காரணம், இது காரணம். அதே மாதிரி தான் இதெல்லாம் எப்படி விளக்கு ஒளி விடுறதோ அதே மாதிரி இந்த அகலும் தனியாக வெளியே வைக்கிற அழகும் ஒளி விடுறதா இல்லையா? அது மாதிரி அதனுடைய பகுதி அதுலேருந்து வந்தது. அதனால இதுவும் இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவுடைய அம்சம். இப்போ என்ன பண்ணுவோம்னாக்க, பெரிய கல்யாணங்கள்ல வெரைட்டி ரைஸஸ் என்ன பண்றா, முதல்ல மொத்தமா சாதத்தை வடிச்சுடுவா. வடிச்சதுக்கு அப்புறம் அதுல வெவ்வேறு கலப்பு, இதில் கருவேப்பிலை சாதம், கொத்தமல்லி சாதம், ஏதாவது புளியோதரை, பொங்கல் இதை பண்றா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் பிரம்மம் முத்தையா முதல் இருந்தது. இதெல்லாம் அதுலேருந்து அதனுடைய ப்ராடக்ட்ஸ். அது இல்லாமல் இது இருக்கவே முடியாது. ஆனா அது வேற, இது வேறதான். என்கிட்ட இப்ப நான் புளி சாதம் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, நான் வெறுஞ்சாதமா ஆக முடியாது. வெறுஞ்சாதத்தோட தன்மைகள் எனக்கு இல்லை. இப்போ அதே மாதிரி எடுத்துக்கோ,
அரிசி அரிசி இருந்ததுனாக்க அரிசியை நம்ம அப்படியே சாதமாக உடைச்சிக்கலாம், இல்லை வேற ஏதாவது பண்றது அப்படியே ஊற்றிக்கலாம், இல்லை அதை உடைச்சி குருணையாக்கி வேற ஏதாவது இதை உபயோகப்படுத்திக்கலாம் அரிசி ரவையா, இல்லைன்னா மாவாக்கி வேற நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போ அரிசியிலேருந்து ரவை மாவு வகைராக்கள் வருமே தவிர்த்து மாவுலேருந்து அரிசி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அரிசி இல்லாமல் இது ரெண்டு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே பிரம்மத்திலேருந்து நாம் எல்லாம் நம் ஜீவரெல்லாம் தோன்றினா நினைத்தோம்னாக்க அதில் ஒட்டின்னு இருந்தது, வெளியில வெளிப்பட்டு வந்தது வெளியில அப்படிங்கிறது. காணும் இவ்வுலகு யாவும் பிரம்மே என்றும், அதான் இது சொல்றியா, சர்வம் சர்வம் கல்விதம் பிரம்ம. அதுக்கு தான் ரெண்டு பேரும் வித்தியாசப்படுறார். சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னாக்க இந்த சர்வம் எல்லாமே பிரம்மம் பிரம்மத்தாலே கல்விதம் கற்பித்துக் கொள்ளக்கூடியது, கற்பித்துக் கொள்ளப்பட்டது அப்படின்னு சங்கரர் சொல்றார். ஆனா சர்வம் எல்லாம் சுத்தி காட்டுட்டு இதை கற்பனை எப்படி சொல்ல முடியும்? கற்பனைனாக்க நான் ஏதோ கதை எழுதுறேன், என் கற்பனையில் யாரோ ஒருத்தர் வச்சிருக்க மனசுல அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது எடுத்து காமிச்சு அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி இப்போ இதம்னாக்க கண்ணுக்கு முன்னால காமிக்கிறதாங்க, இதை வந்து கையால் சுட்டி காட்டுறது. இதம் சர்வம் பிரம்ம கல்விதம், இவையாவும் பிரம்மத்தினாலே கற்பித்துக் கொள்ளப்பட்டவை அப்படின்னு சங்கர சொல்றார். இதற்கு சொல்லி ராமானுஜர் இதம் சர்வம் பிரம்மம் கலு, இவை யாவுமே பிரம்மமே என்றோ, இவை யாவுமே பிரம்மமே என்றோ, பிரம்மத்தை கற்பித்துக் கொண்டு கல்விதம்ங்கிறதுக்கு பிரம்மம் கலு அப்படிதான், இவையாவும் பிரம்மமே என்றோ. ஏன்னா இந்த பொருள் ஒன்னொன்னுக்குள்ளேயும் பிரம்மம் இருக்கு. நம்முடைய விசிஷ்டாத்வ கான்செப்ட் படி உயிரற்ற பண்டங்களுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கான். மாடர்ன சொல்லணும்னாக்க எந்த ஒரு அணுவிலையும் எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, இந்த மூணு சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்கு. இதனால் ஜீவாத்மா பரமாத்மாவின் காரியம், பரமாத்மா முழுமை, ஜீவாத்மா பகுதி என்று காரண காரிய ஒற்றுமையை காட்டுகின்றன. உயிரல் பண்டம் இவற்றை எப்பொழுதும் தன் உடலாக கொண்டுள்ள பிரம்மம் நுண்ணிய நிலையில் சத் எனப்பட்டது. உடலெனப்படும் உயிரல் பண்டங்களை தன்னுடைய முனைப்பினாலேயே பரிணாமம் அடைந்து இப்பிரபஞ்சமாயின. உயிர் நீங்கினால் அழியும் உடல் போன்று பிரம்மம் ஒவ்வொன்றிலும் இருப்பதாலேயே அவை யாவும் அழியாமல் இருப்பை உடையதாகின்றன. இப்போ என்ன ஆகுது, நம்ம உடம்புல எத்தனையோ பாக்டீரியா இருக்கு. இவ்வளவு பாக்டீரியா எவ்வளவு இருக்கும்? உடம்புல உயிர் இருந்ததுனாக்க, உயிர் போயிட்டானாக்க அந்த பாக்டீரியா இந்த உடம்பையே தின்னுடும், அதுவும் போயிடும். உங்களுக்கு ஒரு அழகான இது தெரியுமா? நம்ம ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, முதல் நாள் காரியம் பண்றோம் இல்லையா, அதுல பண்றச்ச சில மந்திரங்கள் எப்படி இருக்குன்னாக்க, இந்த பாடியை கொண்டு போய் இந்த செதையில வைக்கிறதுக்கு முன்னால இந்த பாடியை அக்னியை உனக்கு இரையாக்குகிறேன், இந்த பாடியில எத்தனையோ உயிர் பொருள்கள் இருக்கு, நுண்ணுயிர்கள் இருக்கு, அதெல்லாம் இதோட எரிஞ்சு போக்குறது, அதுகளுக்கும் நல்ல கதி கிடைக்கட்டும், அதை கொன்னதான் பாவம் எனக்கு வர வேண்டாம். அதே மாதிரி எரிக்கப்படக்கூடிய இந்த சிதை இருக்கு பாருங்க, அதுல இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத உயிர்களுக்கு எரியிறது, அதை கொன்ன பாவம் எனக்கு வர வேண்டாம் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கணும். அதனால நம்ம பொறுத்த மட்டும் எல்லா இடத்துலையும் உயிர் இருக்கு, அந்த உயிர் நமக்கு தெரியறது சிலது தெரியாம இருக்கு அப்படிங்கிறது. அவை இருப்பை உடையதாக இருப்பதால் சுட்டி காட்டி வழங்க பெயரும் உருவும் உடைத்தா இருக்கின்றன. இதுவே நன்கு விளக்கப்பட்டது. அத்வைதிகளுக்கு ராமானுஜரின் எதிர்கேள்வி. பிரம்ம அக்ஞவாதிக்கு ஒரு பண்டம் செயல்திறத்தால் நிலை மாறுபட்டு வேறு பெயரை அடைகிறது, இதுவே காரிய காரண தொடர்பு. இதில் காரணம் மட்டும் உண்மை, காரியம் பொய் என்று எப்படி அமையும்? இரும்பு இருக்கு, இரும்புல இருந்து வேற நிறைய விஷயம் வந்தது, கத்தி வாளி எல்லாம் வந்தது. இரும்பு உண்மை, ஆனா கத்தி வாளியெல்லாம் பொய். அப்படின்னா எப்படி? கத்தி வாளி நம்ம பார்த்துட்டு உபயோகப்படுத்திட்டு இருக்கோமே, அது சும்மா நீயா கற்பனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க எப்படி அதை ஒத்துக்க முடியும்? காரியம் பொய் என்று எவ்வாறு அமையும்? காரியம் பொய்யெனில் காரணமும் பொய்யாதல் வேண்டும் அல்லவா? அல்லது பிரளயத்தில் உலகு ஒடுங்கையில்
இருப்புடையது பொய்யாவதால் அது ஒடுங்கும் பிரம்மம் பொய்யாகுமா? அது எடுத்துக்கிறோம் இல்லையா? பிரளயத்தின் போது இந்த உலகம் எல்லாத்தையும் பிரம்மமானது மூழ்கி தனக்குள்ள வச்சுக்கிறது. அப்ப என்ன ஆச்சு? உலகம் எல்லாம் பொய். அது தானா முழுங்கிறதுனாக்க பொய்யான உலகை, பொய்யான பிரம்மம் பொய்யாக விழுங்கி தனக்குள்ள வச்சுக்கணும் ஆகுமா? அப்ப இதெல்லாம் மீனிங்லெஸ் போயிடுறது இல்லையா? உபாதிக்கு களங்கமற்ற பிரம்மம் ஏதோ ஒரு தொடர்பால், பொறிகளின் தொடர்பால் ஜீவனாக மயங்குகிறது எனில் அது களங்கமற்றதாகவே தொடர இயலுமா? பிரம்மம் ஞானமே ஆனது, அது ஏதோ மயங்கிறதுனாக்க, ஏன்னா பிரம்மமே மயங்குதுன்னா அப்புறம் மற்ற எங்க போக முடியும்? மற்ற சொல்ல முடியும்? அல்லது ஒரு பகுதி எவ்வாறு ஆகிறது? பிரம்மம் பிளவுபடுகிறதா? இல்ல இல்ல, பிரம்மம் முழுக்கலாம் போல ஏதோ ஒரு போர்ஷன் அந்த மாதிரி ஆறுது. ஓகே, ரைட். அப்படி ஆறுதுனாக்க பிரம்மத்துல பகுதி உண்டா? ஏதோ ஆத்துக்கு கரிகா வாங்குறோம், எல்லாம் ஒரு பகுதி அழுகிருந்தா தூக்கி போட்டிருக்கோம், மற்ற உபயோகப்படுத்துறோம். அப்போ ஆகுது என்னது? அழுகின பகுதி, அழுகாத பகுதி வேற இருக்கு. பிரம்மத்துல இந்த மாதிரி ஞானமுடைய பகுதி, ஞானமற்ற பகுதி இருக்க முடியுமா? பேதவாதிக்கு பிரம்மம் தானே உயிர் பண்டங்களாக பரிணமிக்கிறது எனில் பிரம்மத்திற்கு விகாரம் ஏற்படி தவிர்க்க முடியுமா? அப்ப என்ன ஆச்சு? பிரம்மமே இதான் மாறுறதுன்னு சொன்னாக்க அதுவே அப்ப பிரம்மத்துக்கு விகாரம் வருமா? அப்புறம் சத்தியம் எப்படி பேர் வரும் பிரம்மத்துக்கு? பிரம்மம் மாறின்னு சொல்லி முதல்ல சொல்லிருந்தோம், பேசிக் ஆக்சியமே அப்படி சொல்லிருக்கோம். அப்புறம் அப்படி இருந்துச்சு அதுவே மாறுறதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த வெரி டெபினட்டா பிரம்மம் ஃபெயில் ஆயிடுறதே. இக்களத்தால் நிறுவப்படும் கருத்து குண்டலம், பொன், குடம், மண் இவற்றின் காரணங்கள் முறையே பொன், மண் முதலியவை. குண்டலம், குடம் முதலியவை அவற்றின் காரியங்கள். இவை இதர காரியங்களாக வளையல், சராவம் இவைகளாக நினைவுறுத்தாது. இப்போ ஒரு மண்ணு தான் இருக்கு வச்சுக்கோ. இந்த மண்ணை பார்த்த கூட நமக்கு குடம், சட்டி ஞாபகம் வருதா? இல்லையே. இந்த மண் நன்னா இருக்கு, இது கரிசல் மண், இதுல பருத்தி போடலாம் அப்படின்பா. இது செம்மண், இதுல வேற ஏதாவது இந்த பயிர்கள், பருப்பு வகை பயிர்கள், பல்சஸ் போடலாம் அப்படின்பா. அவ்வளவுதான் ஞாபகம். ஆனா அதையே எடுத்து சட்டியாவோ பானையாவோ செங்கல்லாவோ மாத்தினாக்க அப்ப அதுல மண்கிற ஞாபகம் வருது இல்லை, அதுல வரைச்ச சட்டி, பானை, செங்கல்ங்கிற ஞாபகம் தான் வரும். அப்போ கேட்கறச்சு, ஏன்பா இது என்ன குடம்? இது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கு, ஒரு பிளாஸ்டிக் குடமும் ஒரு மண் குடமும், இது என்னது? இது மண்ணுப்பா அது அப்படிங்கிறது. ஆக மொத்தம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இது. அதனுடைய உயிரா இருந்த மண், அதனுடைய உயிரா இருந்து அதுக்கு ஒரு ஷேப்பை கொடுத்துருக்கு, அதுக்கு பேரையும் கொடுத்துருக்கு. இக்காரியங்கள் காணப்படுகையிலேயே அவற்றின் காரணமான பொன்னும் மண்ணும் அறியப்படுகின்றன. அதேபோல் காரியங்கள் உண்மையே ஆயின் காரணங்களும் உண்மையே ஆக வேண்டும். அதனால முதல்ல பண்ணக்கூடிய காரணம் உண்மையா இருந்ததுன்னா காரியம் உண்மையா தான் இருக்கணும். அது காரியம் உண்மையா நம்ம ஃபீல் பண்ணோம்னா காரணம் உண்மையா தான் இருக்கணும். ஒரு ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து இந்த பொருள் எல்லாம் வர முடியாது. காரியமான உலகு உண்மை, அதனால் காரணமான பிரம்மமும் உண்மையே. நம்ம காரியமான உலகு உண்மையா இருந்தால் தான், நன்னா கவனிக்கணும், உண்மையா இருந்தால் தான் இந்த பெருமாளுடைய தசாவதாரங்கள், சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள், நமக்கு இங்க ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள், பாப புண்ணியங்கள் இதெல்லாம் உண்மையா இருக்கும். இல்லைன்னா எல்லாமே பொய்யா இருக்கும். அப்ப பாபம் எது, புண்ணியம் எது? பொய்யா இருக்கிறச்சு. நான் கனவுல நான் உங்களை அடைச்சுட்டேன்னு சொன்னாக்க எனக்கு தண்டனை வருமா? என்ன வராதே. அது மாதிரி இதெல்லாம் உண்மையா இருந்தா தான் இதெல்லாம் உண்மையா, மற்றெல்லாம் உண்மையா இருக்க முடியும். அதனால் காரணமான பிரம்மமும் உண்மையே. ஆனால் பிரம்மமும் மாறிலை எனினும் மாறுபடும் உயிரல் பண்டங்களுக்குள் மாறா உயிரின பிரம்மம் உள்ளறிவதாலேயே முற்றிலும் பொருந்தும் உண்மை. ஆகவே பிரம்மம் காரணம், உலகம் காரியம் என்பதில் காரண காரிய பேதமில்லை. ஆகவே உலகம் பிரம்மம் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாறுபாடும் இல்லை. புரியுறதா? டவுட்ஸ்? வெற்றி, டவுட்ஸ் ஒண்ணும் இல்லையா? இல்ல சுவாமி, கிளியரா இருக்கு. இது இந்த அதிகரணம் தான் நமக்கு இது மட்டும் படிச்ச ஒரு ரிவைஸ் பண்றதுக்கு விபவம் இருக்கு. இதுக்கு இந்த 2-3 அதிகரணம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வெறும் லாஜிக் தான். இதுல மற்றதுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணவே இல்லை.
இது நம்ம கொஞ்சம் மூளை கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். என்னடா முதல்ல வந்து சாங்கியன் கிட்ட ரெண்டும் வெவ்வேறு நாரே, இங்க வந்து ரெண்டும் ஒண்ணுங்கிறாரு. எஸ், ஒரு கண்டிஷன்ல ரெண்டு வெவ்வேறு, ஒரு கண்டிஷன் ரெண்டும் ஒண்ணு. எந்த கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதா? நம்ம முன்னாடியே ஒரு 3-4 அதிகாரம் வந்து ரொம்ப இதா இருந்தது, ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம அதுல. ஆமா, அதனால இது கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. தட் இஸ் இட். பிராக்டிகலி சுவாமி திருப்பி திருப்பி இதான் பிரச்சனை. ஒருத்தன் பிரம்மம் இல்லைங்கிறான், ஒருத்தன் என்ன பண்ணா உலகம் இல்லைங்கிறான். இவ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வெவ்வேறு கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. உலகின் காரணம் வெவ்வேறேங்கிறான். இதுக்கு அடுத்தாப்படி வரப்போறான் அணுபாதி. இன்னைக்கு நையாயிகனுக்கான இவன் அணுனாலதான் வரும்னு சொல்ல போறான். அடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சு அணுக்கள் தான் காரணம். எது? மூல பிரகிருதியெல்லாம் காரணம் இல்லை, பிரம்மம் காரணம் இல்லை, அணுக்கள் தான் காரணம். அவன் ஒரு பாஸ்டுலேட் வச்சிருக்கான், இது இந்த கண்டிஷன் தான் வருது. அப்போ எம்பெருமான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீ சொல்றது உனக்கே சரியா படுறதா பார்த்தியாப்பா அப்படின்னு நான் சொல்ல போறேன். அதனால இது மட்டும் இது புரியுறதா? யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இந்த முதல்ல இந்த இந்த பாடத்துல தான் வந்து நமக்கு அத்வைதம் 2 இருக்கு அப்படின்னு வந்திருக்கு இல்லையா சுவாமி? முதல்லயே பார்த்தோமா நம்ம, எங்க சங்கரர் பாஸ்கரன் 2 பேர் பார்த்தோம். உபாதிவாதி ஒருத்தர் வந்து பிரம்மக்கியவாதி, பிரம்மத்துக்கே அஞ்ஞானம் வருத்தணும். இல்ல பிரம்மம் தனியா தான் இருக்கு, அது பக்கத்துல ஏதோ வருது, தொடர்பு இருக்கு. பார்த்தோம் இல்லையா? ஸ்படிகத்துக்கு பக்கத்துல இந்த ஜபாகுசும் அப்படிங்கிற இந்த இதை செம்பருத்தி பூ வச்சாக்க கலர்லெஸ்ஸா இருக்க பிரைட்டா இருக்கக்கூடிய ஸ்படிகமானது சிகப்பா தோன்றது இல்லையா? இது உபாதி. உபாதி ஒரு காரணத்தினால வருதுன்னு பார்த்தோம் நம்ம. ஞாபகம் இருக்கா? யாதவ பிரகாசம் பிரம்மமே 3 ஆறுது. பிரம்மம் எப்படி ஒரு பாம்பு, பாம்புக்கு தலை உடல் வால் ஆறு மாதிரி ஆறுது அப்படின்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? அகி குண்டலாதிகரணம் பார்த்தோம் நம்ம. ஞாபகம் இருக்கு சுவாமி, இப்பதான் ஞாபகம். கொஞ்சம் அந்த ட்ராக்ட் வச்சுனா நல்லா இருக்கும், உங்களுக்கு இது ரசிக்கும். ஆக்சுவலா இது எல்லாமே முதல் சூத்திரத்துக்கு சொல்றச்சே பிராக்டிகலா அதே எல்லாம் கவர் ஆயிடுது. பின்னால வர வர ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டே வருமே தவிர்த்து நம்ம ஒன்றும் பிராக்டிகலா புதுசா ஒன்றும் போகல. ஆனா இப்ப ராமானுஜர் ராமானுஜர் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது நம்ம எல்லா படங்களையும் பார்த்ததுதான் இல்லையா? அத இவங்களுடைய கருத்தை வந்து திரும்ப திரும்ப அவர் அதான் அந்த பாயிண்ட் தான் மறுக்கிறாரு. வெவ்வேறு ஆங்கிள் சொல்றாங்க. நம்ம வந்து ஒருத்தரோட பேசிட்டு இருக்கச்சு நிறைய வேர்ட்ஸ் உபயோகப்படுத்திடுறோம். ரைட்டு. என்ன பண்றாருனாக்கா, நம்ம பேசணும் அவ்வளவு வேர்ட்ஸ்ல ஒரு வேர்டு எடுத்துட்டா நீ அப்படி சொன்னியே அப்படிங்கிற நம்ம என்ன பண்றோம், அதுக்கு ஒரு காரணம் சொல்றோம், அது கன்வின்ஸ் ஆயிடுற. அப்புறம் வேற ஒன்று எடுத்துக்கிற, நீ அந்த அப்படி சொன்னி அன்னைக்கு அப்படிங்கிற. அதான் அதனாலதான் ஒன்னொன்னுக்கு தனித்தனியா போட இருக்கு. இதே பின்னால பாருங்க, இந்த இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த பாதம் முடிஞ்ச உடனே இவருமானா அவளுக்குள்ள போறார். நீ இப்படி சொல்ற இல்லையா, அது ஒத்து வருமா? நீயே பாரு. அணுதான் காரணம் இல்லையா, அது ஒத்து வருமா பாரு. இதுதான் பிரகிருதி தான் காரணம் இல்லையா, அது ஒத்து வருமா பாரு அப்படின்னு பிரம்மா கேட்கிறார். இது வந்து ஸ்மிருதி பாதம். ஒவ்வொரு ஸ்மிருதி, தர்க்க ஸ்மிருதி, நியாய ஸ்மிருதி, சாங்கிய ஸ்மிருதி, இந்த ஸ்மிருதிகள்லாம் இப்படி சொல்றாளே அது தப்பு அப்படின்னு விட்டார். அதுக்கு அடுத்தபடி தர்க்கம்னா நீ சொல்றதை எடுத்துக்கோ வச்சுக்கோ, ஆனா அதுல இவ்வளவு ஓட்டை இருக்கு பாரு. மேத்ஸ்ல சொல்லுவா ரிடக்ஷியோ அப்சர்டம்னு இருக்கு, மாற்று கொள்கை மறுப்பு நிலை. நீ சொல்ற மாதிரி இது இப்படித்தான் இருக்கணும், இல்ல இது வேற மாதிரி இருக்குன்னாக்க சரி நீ சொல்ற மாதிரி வச்சுக்கோ பாரு, இதுல ஒத்து வருதா, இதுல ஒத்து வருதா, இதுல ஒத்து வருதா. உதாரணமா லைட் டிராவல்ஸ் சைட்ல படிச்சிருக்கோம், அதான் நம்ம ஒத்துட்டோம் ஃபார் ஆல் பிராக்டிகல் பர்பசஸ். ஆனால் லைட் டிராவல்ஸ் இன் வேவ்ஸ், இது எப்படி தெரியும்னாக்க சில சமயங்கள்ல அது வந்து ஒரு ஷார்ப் பெண்டை தாண்டி வருது. உதாரணமா பார்க்க போனாக்க சில இடங்கள் வரப்போறது, இப்போ ஒரு சூரிய கிரகணம் வரப்போகுது, கங்கண கிரகணம்னு பேரு. சூரியன் நடுவுல வந்து சந்திரன் சுத்தி வர வளையம் மட்டும் தெரியும். அதெல்லாம் டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு இது. அது வந்து லைட்டு வேவ்ஸா போனா தான் அது ஏற்பட முடியுமே தவிர்த்து ஸ்ட்ரைட் லைன் வந்து ஏற்பட முடியாது. அதை சொல்ல போறேன். அந்த மாதிரி
இதனுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் நீ மேற்படியா பார்க்கறச்சு இவ்வளவுதான் தெரியுது. ஆனா நுணிகை ஆராய்ஞ்சனா அது இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். புரியுது சுவாமி. புரியுதா? இப்ப புரியுது ஆ, சுவாமி. இப்போ சொல்லுங்கம்மா. இன்னொன்னு என்னன்னா, இப்போ உபநிடதங்கள்ல வந்து நாராயணன் ஒருத்தன் தான் இருந்தான், அவன்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனா இப்போ ஆமா. நாராயணன் அப்படின்னு இருந்தான் அப்படின்றப்போ அது எதை குறிக்குது? இப்போ உருவம் இல்லாத ஒரு அந்த பிரம்மத்தை தான் குறிக்குதா? இல்ல இப்ப நாராயணன் நம்ம இப்போ இப்போ விசிஷ்டாத்வைதத்துல மக்கள்லாம் வந்து நாராயணன்னா ஒரு உருவத்தை தான் நம்ம இது பண்றோம். ம். அந்த இது எப்படி அது முன்னாலேயே இந்த மாதிரி இருந்ததா? உருவம் இல்லாத ஒண்ணதான் அது குறிக்குதா? இல்ல ம். இந்த உருவம் வந்து அப்பவே உருவாகி வந்ததா? அது எனக்கு ஒரு இதா இருக்கு. முதல்ல உருவம் இல்லாதான் டெஃபரேட் பண்ணிருந்தாங்க. சத்து சத்துன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மேல கொஸ்டின்ஸ் வர 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 எது அது இந்த உபனிஷத்துல சொல்றச்சே இந்த சத்துங்கிறது எப்படிலாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு உபனிஷத்துல இது கிளியரா, அதாவது நான் சொன்ன இந்த நாராயணன் உருவனேன்னு தான் சொன்னேன். இது சுபாலோ உபனிஷத்துல வந்திருக்கு. சுபாலோ உபனிஷத்து வந்து பிஞ்சினது, காலத்தால பிஞ்சினது. முதல்ல 10 உபனிஷம் பேசிக். இதுதான் சங்கரருக்கும் எழுதியிருக்கார். ஈச, கேன, கட, முண்டக, மாண்டூக்கிய, பிரச்சனை, ஐதிரேய, தைத்திரிய, சாந்தோக்கிய, பிரகதாரண்யக, இந்த 10 உபனிஷத்து. அப்புறம் மற்ற ரெஃபரன்ஸுக்காக வேற 12 உபனிஷத்து எடுத்திருக்காங்க. மொத்தம் 3 ஆச்சாரியர்கள் சேர்த்து 22 உபனிஷத்தை டோட்டலா எடுத்திருக்காங்க. உபனிஷத்து 108 உபனிஷத்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாம் கிடைக்கிறதா கிடைக்கலன்னு தெரியாது. ஆனால் முதல்ல இந்த பேசிக் 10 சொன்னேன் பாருங்க, இந்த 10ல வந்து சத்து அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் இதை அசர்டைன் பண்றதுக்காக பின்னாலும் சில உபனிஷத்துல வந்து இதான் இருக்கு. அதுல தான் சொல்றது நாராயணன் அப்படின்னா என்ன, அதுல நாராயணோட மந்திரம் என்ன, அதெல்லாம் சொல்றது. ஆக இதுதான் பேசிக். முதல் எவிடன்ஸ் என்னன்னாக்க சத்து. இந்த சத்து எதுனாக்க இன்னும் அந்த எவிடன்ஸ்ல சொல்றோம் அது நாராயணன் தான். ஸோ ராமானுஜர் ஆர்பிட்ரரியா நாராயணன்னு ஃபிக்ஸ் பண்ணல. வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை பார்த்து முதல்ல இருந்து இந்த பின்னால் சொல்ல எவிடன்ஸ்னால அது நாராயணன் தான் தெரியறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, ஏதோ ஒரு கேஸ் அதில் நம்ம யாரையோ பார்த்துருக்கோம், ஒரு ஐ விட்னஸ் நம்ம பார்த்தோம். என்னன்னாக்க அவர் சைவ சட்டை போட்டிருக்கார், அதான் தெரியுது, யாரும் தெரியுது. ஆனா அப்புறம் பார்க்க போக அவர் சைடில் அப்படி பார்த்தா அப்புறம் தான் முகம் தெரியுது. முதல்ல சொல்றது எனக்கு சிவப்பு சட்டை போட்டது தான். அப்போ எல்லாரும் சிவப்பு சட்டை போட்டு வச்சு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு விட்டோம்னாக்க நமக்கு யார் அப்ப பண்ணா தெரியுறதோ அது பார்த்து இவர் தான் அப்படின்னு சொல்ற முடியாது நம்ம. அந்த மாதிரி அதனால இது வந்து முதல்ல இப்படி ஆரம்பிச்சதுதான், பின்னால் டெவலப்மெண்ட் தான். அது மட்டும் இல்லாம தைத்திரிய உபனிஷத்துன்னு இருக்கு பாருங்க, அதுல வந்து நாராயணனை பத்தி இதா சொல்றது. அந்த உபனிஷத்துல இந்த குணங்களை தான் சொல்றது. அப்ப சொல்றச்ச நீ முன்னால் சொன்ன பிரம்மம் அவருடைய குணமும் இந்த நாராயணன் சொல்றேன் இவருடைய குணமும் ஒத்து போறது. ஆகவே பிரம்மம் தான் நாராயணன். நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ புருஷர் கொஞ்சம் சொல்றது. அதனால சத்துன்னு எடுத்துட்டோம். சத்துங்கிறது எதுன்னு ஆராய்ஞ்சு பார்த்தாக்க உபநிஷத்துல கிடைக்கிற எவிடன்ஸ் வச்சிருந்தா அது நாராயணன் தான் முடிவு பண்ணணும். புரியுதா? சுவாமி, அடியனுக்கு வந்து இது ரொம்ப சிம்பிளிஃபையா ஒரு லேமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பார்க்கணும் அப்படின்னா, இப்ப அடியன் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, ஒரு 1 கிலோமீட்டர் இல்லைன்னா 1/2 கிலோமீட்டர்ல ஏதோ ஒரு பிம்பம் தெரியறது. அதுக்கப்புறமா கிட்ட வரும்போது வந்து ஓகே இது வந்து ஒரு மனுஷன் அப்படின்னு தெரியறது. மனுஷனுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்த பிறகு வந்து ஓ இவ தெரிஞ்சவா அப்படின்னு தெரியறது. இன்னும் க்ளோஸா வந்து ஓ நீதானா அப்படின்னு தெரியறது. நமக்கு நல்லா தெரிஞ்சோம். அந்த மாதிரி கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கலாமா சுவாமி? இப்ப தேவதி புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் திங் சொல்றீங்க. இங்கேருந்து பேட்ஸ்மேன் ஒரு பால் அடிச்சுட்டா, அது 6-ஆ 4-ஆன்னு தெரியாது. உடனே தேடம் பேரை கேட்கறான், அது அப்படியே ஸ்லோ மோஷன்ல காமிச்சு அது எங்க விழுறதுன்னு பார்த்து இதுவா அதுவான்னு சொல்றாள் இல்லையா? முதல்ல நினைச்சு அது பவுண்டரின் மட்டும் தான் தெரியுது, அது என்னது அப்படின்னு தெரியல நமக்கு. அப்புறம் போச்சு. அதே மாதிரி தான் அது. தேங்க்ஸ் சுவாமி. வேற டவுட்ஸ்? உமா, உங்களுக்கு டவுட் ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. சரி, ரைட். இன்னும் கொஞ்சம் இதே கொஞ்சம் படிச்சுட்டு இன்னொரு தடவை நல்லா படிச்சுட்டு நான் அடுத்த படிங்க.
அடுத்ததுல படிங்க கேட்கலாம். படிங்க 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 ஏன்னா படிங்க. இதுல சரி. வந்து இந்த உபாதி கொஞ்சம் இதுதான் தான் இருக்கு. அந்த உபாதி அந்த உபாதி 3 சங்கரருடைய அந்த 3 இது இருக்கு இல்லையா, அது பின்னாடி நீங்க அந்த நீங்க கிளாசிபிகேஷன்ல முதல்ல பாருங்க. கொடுத்துருக்கீங்க. முதல் சூத்திரத்துக்கு விளக்கம் சொல்றச்சு அதிலே உபாதிவாதி வந்துரு நம்ம வந்துரு அது கொஞ்சம் பார்த்தனால தெரியும். அதான். அதாவது ஒன்லி பிரம்மமேன்றது வந்து ஃபர்ஸ்ட் மாயாவாதி, சுத்த அத்வைதி, அது கிளீன். ஆமா. அடுத்தது வந்து உபாதிவாதி தான் அந்த பாஸ்கரர். ம். ஆனா அது அவர் வந்து மாதிரிதான். அது ஜீவாத்மான்னு தனியா உண்டு, அதுக்கு ஒரு ஆனா அது நிர்குணமானது அப்படின்றாரு. தனிதான் ஆனா ஆமா ஆனா அது நிர்குணம் தான். பிரம்மம் உண்டு, ஆனா தனியா ஜீவாத்மான்னு ஒண்ணு உண்டு. ரெண்டு ரெண்டு இல்ல அப்படிங்கறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுறாரு. ஆமா ஆமா. காரணம் சொல்றேன் கேளுங்க. முதல்ல இந்த சடங்கியல் ரொம்ப பரமா இருந்தது. ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா தெரியும். இந்தியாவில் மீமாம்சகர் சடங்கியல் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு ராஜாக்களை தான் நிறைய நிறைய யாகம் பண்ணிட்டே இருந்தது. எக்கச்சக்கத்துக்கு ஆட்டெல்லாம் ஆட்டி மாட்டி வெட்டி போட்டுட்டு இருந்தான். இந்த கான்டெக்ட்ல தான் புத்தர் வந்தார். புத்தர் என்ன பண்ணார்னாக்க, இன்னொரு உயிரை பலி கொடுத்து நம்ம உயிருக்கு நல்ல தேட முடியாதுங்க. நிச்சயமா நன்னா எல்லா மனசுலையும் பதிஞ்சுது. அப்பதான் என்ன பண்ணாங்கனாக்க, வேண்டாம் வேதத்தெல்லாம் தூக்கி துறப்படும் அப்படின்னு ஆரம்பிச்சு புத்த மதம் வளர ஆரம்பிச்சது. அது என்னதுக்கு? ஜீவஹிம்சையை தவிர்க்கிறது தான் நோக்கமே. அப்போ நன்னா கிடுகிடுன்னு பறந்தது வேற. இந்தியா பூரா வந்து புத்த மதம். ஆனால் இஸ் இட் பிராக்டிகபிள்? இன்னைக்கு ஜீவஹிம்சையை பண்ணக்கூடாதுன்னாக்க நான் வெஜிடேரியன்ஸே இருக்க முடியாது. நான் வெஜிடேரியன்ஸே இல்லைன்னாக்க உலகத்துக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. அதனால அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் நான்வெஜ் சாப்பிட்டு தான் இருந்துருக்கா. அதனால அது சொல்றச்சே அது இயற்கைக்கு மாறாக இருந்ததுனால அது எவ்வளோ வேகமாக வந்ததோ அவ்வளோ வேகமாக அழிஞ்சு போயிடுச்சு. சரி, இப்போ இருக்கிற நாடுகள் இருக்கே, ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், போர்ஷன் ஆஃப் பர்மா, சைனா அந்த ஏரியாவாக இருக்கட்டும், ஆர் லடாக் நம்ம இது சேர்ந்தது தான். இங்கே இருக்கிறவள்லாம் நான் ஜீவஹிம்சை பண்ணாமலாம் இருக்கா? அவள் எல்லாரும் என்ன பண்ணுறா? மாம்சம் சாப்பிட்றா, லிக்கர்ஸ் எடுத்துக்கிறா. இது எல்லாமே அந்த பிரின்சிபலுக்கு அகேன்ஸ்ட். என்ன ஆச்சுன்னாக்க, முதல்ல தோன்றின மதம் இருக்கு ஹைலி ஹைப்போதெட்டிக்கலாக இருந்தது. பேப்பரில் மட்டும் தான் இருக்கலாம் ஆயிருக்கு. அப்புறம் வர வர என்னாச்சு, அது மாறி உலக வாழ்க்கையோட அடாப்ட் ஆயிடுச்சு. இந்தியாவில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச புத்தர்கள் என்ன பண்ணி புத்த மதத்தால் என்ன பண்ணாங்கனாக்க, புத்தர் வந்து உருவ வழிபாடு கிடையாது, ஆத்மா கிடையாதுங்க. ஆனால் புத்தரையே உருவம் வச்சு நாராயணோட அவதாரம் வந்து வழிபட ஆரம்பிச்சு. புத்த அவதாரம் வேற வந்து பின்னால அது புத்த ஜாதக கதைகள் அப்படின்னு 32 ஃபார்ம்ஸ் எடுத்தார் புத்தர் அப்படின்னு பின்னால் ஆரம்பிச்சு. ஆகவே இது உலகத்தோட ஒட்டி இருக்கணும். ஒட்டாமல் சொன்னால் எடுபடாது. ஸோ அத்வைதம் சொல்றச்சு அத்வைதம் ஒண்ணுதான் இருக்கு, மற்றதெல்லாம் இல்லைன்னு சொன்னாக்க, நான் இங்கே பண்றேன்னு நான் காரத்தை சாப்பிட்டு ஐயோ தீர்த்து சாப்பிட வந்துருக்கேன், கசப்பை சாப்பிட்டு முங்கி சொல்லிக்கிறேன்னு, இதெல்லாம் பொய்யினாக்க நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால இது உண்மையாக தான் இருந்தான். ஆனால் அது இருக்கிறது ஒண்ணுதான் சொல்ற செய்யும், அதையும் ஒத்துந்தான் ஆகணும். ஆக மொத்தம் என்ன ஆகுது? இந்த ரெண்டும் உண்மை அப்படின்னு சொல்றச்சு ஆக மொத்தம் என்ன, ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு மாடிஃபிகேஷன் தான். சங்கரனுடைய அத்வைதத்துக்கு சில காலங்களில் இதே கேள்வி அவளை கேட்டிருக்கா. ராமானுஜருக்கு முந்தின காலத்திலேயே கேட்டிருக்கா, இது எப்படி, இது சரியா வருமா வராதே அப்படின்னு சொன்ன உடனே, அப்படிலாம் இல்லை, இது ஒரு பக்கத்தில் இந்த ஸ்படிகங்கள் இங்கே இருக்கு, இங்கே ஒரு பக்கத்தில் வந்து செம்பருத்தி வச்சிருக்கேன், இந்த சிகப்பு அறுவை சிவப்பாத்திரம் தான் இது உபாதி, ஒரு கண்டிஷன், இதனால வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அது அவளுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து இந்த யாதவ பிரகாசர் இதே சொல்லிட்டாரு, சத் சித்து ஈஸ்வரன் மூணுமே நம்ம இது மாதிரியே ஆல்மோஸ்ட் அதே மாதிரி வந்துட்டார். அது எப்படின்னாக்க, பாம்பு இருக்கு இல்லையா, பாம்புக்கு தலை வேறையா இருக்கு, உடம்பு வேறையா இருக்கு, வால் வேறையா இருக்கு, அது ஒரே தானே, ஒண்ணு தானே. அப்போ என்ன ஆகுதுனாக்க, ஒரு பேசிக் திங்க விட்டுட்டார். பிரம்மத்துக்கு மாறுபாடு கிடையாது அப்படிங்கிறது இது இன்ஃப்ரிஞ்சா இருக்கு. அதனால அப்படி என்ன பண்ணாலும் இது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கணும். பிரம்மம் அப்பழுக்கற்றது, அதுக்கு மாறுபாடு கிடையாது, ஞானமே ஆனது, ரைட். பிரம்மத்திலேருந்து உலகம் வந்தது, உலகத்தில் கோளாறுலாம் இருக்கு. ஆக மொத்தம் கோளாறு இல்லாத பிரம்மத்திட்ட கோளாறு உள்ள உலகம் எப்படி வந்தது அப்படின்னாக்க, பிரம்மத்துக்கு இன்னொன்று குணம் அவருடைய அட்டையராக இருக்கணும், அவருடைய திருமேனியாக இருக்கணும்.
எப்படின்னாக்க அதுக்கு ஒரு உதாரணம் உடம்பு உயிரும் தான். உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துள்ளது. இதுதான் எம்பெருமானுக்கு இன்ஸ்பிரேஷன். திருவாய்மொழியில இந்த பாட்டு வருது. உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துள்ளது. உடலுக்குள்ள எப்படி உயிர் இருக்கோ அந்த மாதிரி அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க வாஸ்தவம் தான். உயிர் மாறாது, உடல் மாறும். சரியா? வேற சரி டவுட்ஸ்? சுவாமி, நன்றி சுவாமி. வேற யாருக்கா டவுட்ஸ் உண்டா? இல்ல சுவாமி, அடியனுக்கு கிளியரா இருக்கு சுவாமி. அடியன் அடியனுக்கு கிளியரா இருக்கு சுவாமி. நோ டவுட்ஸ் சொல்லுங்க சுவாமி. ரைட், ஓகே, தேங்க்யூ. ரைட், so we can call this a day. எஸ் சுவாமி. அழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிழை சரணம், ஆச்சாரியன் திருவிழை சரணம், லட்சுமி ராமானுஜாரியாய நம பரமயோகினே, யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீசமது. சீதமாத்த. தன்யோஸ்மி சுவாமி. அடியன் தாசன்.